ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நம்ம ஊரில் 2ஆம் வாரம் தீமிதி திருவிழாவை தான் இந்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கோவிலுக்கு வந்து போகிறோம். அப்போ தான் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தீமிதிக்கிறவங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்து வாங்க, கொலக்கரைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொலக்கரைக்கு வந்து போயிருக்கணும். அன்றைக்கி இன்னுமே வந்து லேட் ஆகிடுச்சு. எப்பயும் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து கொலக்கரைக்கே வந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் இந்த கடையில் இருக்கும்போதுனா மணி ஒரு 6:30 மணி போல் இருக்கும். அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து கொலக்கரைக்கு வந்து போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடும் ரிட்டர்ன் வந்து வரத்துக்கு. இந்த கோவிலேருந்து கொலக்கரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம். ஊர் உள்ளே இருக்கிற அம்மன் கோவில் பக்கத்தில் தான் வந்து குளம் இருக்குது. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் வந்து நீராடிட்டு அங்கேருந்து வேகமாக வந்துடுவாங்க தீ மிதிக்கிறதுக்கு. காலையிலேயே வந்து கோயிலில் கூழ் ஊற்றும் போதே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தாங்க கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்தேன். வீட்லேயே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் கோவிலுக்கு வந்து வர முடியல. சரி, அதனால் சாயங்காலமே போய்க்கலான்னு சொல்லிட்டு அதனால் இப்போ தான் வந்து வரேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரே கூட்டமாக இருந்ததா. சரி, அதனால் போகும்போதே கடைக்கு வந்து போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருவிழாலாம் முடிஞ்சிட்டு வரவங்காட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து கூட்டமாயிரும். பொண்ணாட்டி அப்படிதான் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே போக முடியல எதுவுமே. சரி, அதனால இந்த வாட்டி போகும்போதே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த நிறைய ஜாடி வந்து கடை போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் நிறைய கடை தான் வந்து போட்டிருந்தாங்க. சரி, போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானதெல்லாமே வந்து வாங்கிக்கிட்டேன். எப்பயுமே அதே போல இந்த சிப்ஸ் வந்து பார்த்தா வாங்காம போறதே வந்து கிடையாது. இந்த சிப்ஸுமே வந்து வாங்கிக்கிட்டோம். இங்கெல்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்பதான் சாமி வந்து கொலக்கரைக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் கோவில் கொஞ்சம் வந்து காலியாயிடுமா. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போயிட்டு அங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் போய் நின்றுப்போம். அதுக்கப்புறமேட்டு சாமி வந்து கரெக்டாக வந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். எல்லாருமே வந்து கொலக்கரைக்கு போயிடுவாங்க. அங்கே போய் சாமியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் இங்கே காலியாக இருக்குது. அங்கே கிளம்பிடுச்சுனாவே எல்லா கூட்டமும் ஊர்ல இருந்து மொத்த பேருமே வந்து இங்கே வந்துருவாங்க. அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கூட்டம் வந்து ஏறிடும். தீமிதி திருவிழா வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டேஜ் வந்து நல்லா ஹைட்டாக கட்டியிருப்பாங்க இந்த கோவிலில். அதனால எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே தீமிதி திருவிழா வந்து நல்லாவே வந்து பார்க்கலாம். இந்த சாமி பார்த்தீங்கன்னா எல்லை சாமி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 4 எல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 4 எல்லையுமே வந்து இந்த சாமி தான் வந்து காவல் தெய்வம். இந்த சாமி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் நிலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லாஸ்ட்டில் வந்து இந்த அம்மன் வந்து கோவில் இருக்குது. இப்போ வந்து இந்த திருவிழாலாம் கொண்டாடுறதுக்காக இந்த அம்மனை வந்து அழைச்சி இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உண்மையான இடம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் கோவில். அங்கெல்லாம் வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து போவாங்க. லேடிஸ் பெண்கள் யாருமே பார்த்தீங்கன்னா போகவே மாட்டாங்க. அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடின்னு போட்டு அந்த கோவில பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த செடியை மட்டுமே வந்து மூடி இருக்குமாமா. கோவில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாதாமா. அந்த அளவுக்கு வந்து நல்லா அடர்த்தியா இருக்கும். அங்க இருக்கிற செடி கொடிகள்லாம் சேர்த்து அந்த சாமியே வந்து மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உச்சி நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் யாருமே வந்து போக மாட்டாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா 3 நாள் காப்பு இந்த கோவிலுக்கு. இந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் காப்பு. வெள்ளிக்கிழமையில கட்டுவாங்க காலையில, சனி ஞாயிறு அன்னைக்கு நைட்டு தான் வந்து காப்பு வந்து பிரிப்பாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து நெருப்பு மிதிக்கிறவங்க வந்து இங்கேயே தான் வந்து இருப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க. காப்பு கட்டிட்டாங்கன்னா இங்கேயே தான் வந்து இருப்பாங்க. பெண்கள்லாம் வந்து இந்த கோவில வந்து நெருப்பு மிதிக்க மாட்டாங்க. அதே போல எல்லா அந்த இன்னொரு கோவில கூட தீ மிதிப்பாங்க. நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு கோவில் இந்த சாமியோடைய அக்கா கோவில்லயும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மிதிப்பாங்க. அப்பயும் வந்து இந்த சாமியை வந்து போயிட்டு கேட்டுட்டு வருவாங்க. நெருப்பு மிதிக்கலாமா என்ன அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு காட்டுக்கு போவாங்க.
அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த கோவில்ல பெண்கள்லாம் வந்து மிதிப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம்லாம் வந்து போய் சாமிய கேட்டுட்டு வரும்போது, அப்பவும் அந்த டைம்ல வந்து பெண்கள்லாம் வந்து அந்த பக்கம் போமாட்டாங்க. ஆண்கள் மட்டுமே போயிட்டு, அந்த பூசாரி அவங்கலாம் போயிட்டு கேட்டுட்டு வருவாங்களாமா. இப்பயும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த சாமிலாம் கேட்டுட்டு வந்து தான் வந்து நெருப்புலயே வந்து இறங்குவாங்க. கொளக்கரையிலேருந்து சாமி ரிட்டர்ன் வந்து வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பூஜைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்க வந்து திஷ்டி சுத்தி போட்டுட்டு, பூசணிக்காய்லாம் உடைச்சிட்டு, அம்மன் மடியில எடுத்துட்டு போயிட்டு, இந்த நெருப்பு எடுத்துட்டு போயிட்டு வைப்பாங்க. அந்த பூசாரிலாம் எடுத்துட்டு போய் வைக்கிறாரு பாருங்க. அப்படியே வந்து வேப்பிலையில எடுத்துட்டு போயிட்டு, மஞ்சள் துணியில வச்சு கட்டி, அப்படியே அம்மன் மடியில வந்து வச்சுருவாங்க. அங்க அம்மன் மடியில வச்சதுமே பார்த்தீங்கன்னா, இங்க சுத்தமா அனலே வந்து இருக்காது. அவங்க சுத்தி போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அனல் வீசுங்க. ரொம்பவே வந்து அங்க நிக்கவே முடியாது. அந்த மாரி எடுத்துட்டு போயிட்டு வச்சதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து குப்புன்னு வந்து அப்படியே அடங்கிடும். சுத்தமா வந்து அனலே வந்து அடிக்காது. காப்பு கட்டி எல்லாருமே வந்து தீயில இறங்கி எத்தன பேர் வந்து காப்பு கட்டியிருக்காங்களோ, அத்தன பேர் தீ மிதிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து அனலே வந்து அடிக்கும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து அப்படியே வந்து கட்டுப்படுத்திரும் நெருப்ப. சாமிய பார்த்து நேரா வந்து தீ மிதிக்கிறதுக்காக அங்க டிராக்டர்ல வந்து சாமிய அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. சாமி இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து வீதி உலா கிளம்புறதுக்கு அந்த டிராக்டர்லேருந்து அப்படியே வந்து கிளம்பி வந்துரும். இந்த சாமி கோவில் பேர் பார்த்தீங்கன்னா, செங்கழனி அம்மன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வதா இருக்காங்க. 3 அம்மன் மொத்தம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்கா இருக்காங்க இந்த சாமிக்கு. அப்ப 2வது அக்கா. இவங்க தான் வந்து 3வது அம்மன். சாமி அங்கருந்து வரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 8 மணி மேலேயே வந்து ஆயிடுச்சு. கரெக்ட்டா ஒரு 8 மணி போலலாம் வந்து அங்கருந்து வந்து கிளம்பி வர்றது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சாமி வருது, எல்லாரும் வந்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கருந்து கிளம்பி வந்ததுமே பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ரொம்பவே ஆவேசத்தோட ஓடி வருமா, அதனால வந்து அங்க நெறைய பேர் நின்னு சாமிய வந்து கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அனுப்புவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு வராரு பார்த்தீங்களா, அவரு தான் இந்த கோவில்ல வந்து சாமி வந்து ஆடுவாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து வராரு. அவர பிடிக்கவே முடியல பாருங்க. சாமி வந்து வேகமா ஓடி வந்துரும். இவர் மேல தான் இந்த அம்மன் சாமி வந்து வரும். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தீ வந்து மிதிக்கிறாங்க பாருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா, 4 கோயில் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லா அம்மன் கோவில்ல இருக்கவங்களும் சாமி ஆடுறவங்களும் ஃபர்ஸ்ட்டு வந்து தீ மிதிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கவங்கலாம் வந்து மிதிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு செங்கழனி அம்மன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 3 கோயில் அம்மன், கங்கை அம்மன், செல்லி அம்மன், அப்புறம் பெரியாண்டவர் கோவில் இருக்கு. இந்த இந்த சாமிலாம் யார் மேல வருமோ ஃபர்ஸ்ட்டு அவங்கலாம் வந்து நெருப்புல வந்து இறங்கிருவாங்க. சாமி பார்த்தீங்கன்னா, குடம் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து சாமி வந்து இறங்கிடும். கூட நிக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதாங்க அன்னைக்குமே வந்து 2 பேர் எங்களுக்கு முன்னாடி நிக்கிற 2 பேருக்குமே வந்து கரெக்ட்டா வந்து குடம் இறங்குது. கரெக்ட்டா அந்த குடத்த பார்த்ததுமே சாமி வந்து பயங்கரமா வந்து அவங்க 2 பேர் மேலயும் வந்துருச்சு. 2 பேர்ல யாரு புடிக்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து சாமி வந்து வந்துருச்சுங்க அவங்க மேல. குழந்தைய வந்து பக்கத்துல இருக்கவங்க வாங்கிட்டாங்க. என்னாலயும் வந்து புடிக்க முடியல. ரேவந்த்தையும் கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. அந்த கூட்டத்துல இருந்து ஒண்ணுமே பண்ணவே முடியல. ஒரு பக்கம் ஒரு கைய புடிச்சுட்டே தான் நின்னேன். அப்புறம் என்னால இன்னொருத்தவங்க வந்து புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எலுமிச்சை பழம், தீ மிதிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் கையில வச்சிருப்பாங்க. மாலைய கையில வச்சிருப்பாங்க. மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கழட்டி அப்படியே தூக்கி வீசுவாங்க. அது வந்து பிடிப்போம் நாங்க எல்லாருமே. எலுமிச்சை பழம் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து பிடிக்க முடியல. அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம் வந்து ரேவன் தூக்கியே வச்சுட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் குட்டி பையனா இருந்தா தூக்கி வச்சுட்டு இருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா, திரும்ப நடுவுல தூக்கி தான் வச்சுட்டு இருந்தான் அவன. அப்பதான் தெரியும். இல்லன்னா சுத்தமா வந்து தெரியாது அவனுக்கு எதுவுமேன்னு சொல்லிட்டு தூக்கி தான் வச்சுட்டு இருந்தேன். அப்பயும் அன்னைக்கு அந்த வருஷமா பார்த்தீங்கன்னா, தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு எலுமிச்சை வந்து பிடிச்சேன். ரேவந்த் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஃபுல்லாவே வந்து தூக்கி தான் வந்து காட்டிட்டு இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம் பிடிக்காம தான் நின்னுட்டு இருந்தேன். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து ஒரு அங்கிள் வந்து லாஸ்ட்டா வந்து தீ மிதிச்சாங்க. அவங்க வந்து கடைசியா வந்து ஒரு 4 பழம் தூக்கி போட்டாங்க பாருங்க. அதுல ஒரு பழம் மட்டும் எங்ககிட்ட வந்தது. அது மட்டும் ஃபைனலா வந்து கேட்ச் பிடிச்சிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணும்போது பெண்கள் வந்து அவங்களுடைய உடைமைகள்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அது சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செயினு அதெல்லாம் வந்து பறிச்சுட்டாங்களாமா. அதனால அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா, லேடி போலீஸ் வந்து அதிகமாக வந்து பந்தோபஸ்து வந்து போட்டுருவாங்க எங்கள் ஊரில். இதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கவனமாக வந்து நில்லுங்க, தெரிஞ்சவங்க கூட நில்லுங்க, தெரியாதவங்க கூட தெரியாதவங்க கிட்டலாம் வந்து அவங்க கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லார்கிட்டயுமே வந்து ஜுவல்ஸ் போட்டிருக்கவங்கலாம் கிட்டலாம் கூட வந்து லேடி போலீஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்கம்மா, கவனமா நில்லுங்கம்மா, பக்கத்துலலாம் யார் இருக்காங்கன்னு பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. எல்லாரும் தீ மிதிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசல்ல வந்து தலவாசல்ல வந்து கட்டுறதுக்காக அங்க இருக்கிற வந்து இந்த நெருப்பு கரி வந்து எடுத்துட்டு போயி தலவாசல்ல மஞ்சள் துணி வச்சு நாங்க வந்து கட்டுவோம். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல கூட்டமா இருந்ததுங்க. இந்த குட்டியானைல மட்டும் தான் கூட்டம் இல்ல. அன்னதானம் போடுற இடத்துல. என்னன்னு இப்ப சொல்லி பார்த்தா, அங்க வந்து பிளேட் வந்து எதுவுமே இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த சிப்ஸ் வாங்குனோம் பார்த்தீங்களா, அந்த கவர் வந்து இருந்தது. அந்த கவர்லயே வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் காலியா இருந்தது. அங்கேயே கூட்டமா இருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கணும். சரிங்க, இந்த விளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சாமி வந்து டிராக்டர்ல இருக்க சாமி பார்த்தீங்கன்னா, வீதி உலா வந்து கிளம்பிடும். இந்த மாரி தாங்க இருந்தது நம்மளுடைய ஊர் திருவிழா. நம்மளுடைய ஊர் திருவிழா புடிச்சிருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஊர்ல வந்து எத்தனாவது வாரம் திருவிழா நடத்துவாங்க அப்டின்றத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல வந்து பார்க்குறேங்க. சேனல் புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். பாய்.